ஜென்ரல் ரீடிங் பார்ப்பாங்க, அதாவது வீடியோவில் பார்ப்பாங்க. வீடியோவில் பார்த்த ரீடிங் உண்மையாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து குதர்க்கமாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது நடந்ததுக்கு இதான் காரணம், இதுக்கு இதான் காரணம்னா அப்போ நம்ம வாழவே முடியாது. உங்ககிட்ட பேசினா பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேர் வந்து பேசுறதுக்குனே புக் பண்ணுவாங்க எனக்கு. அஸ்ட்ராலஜிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனல்ல பெரிய சேனல்ல பண்றேன்னா அதுல வந்து அஸ்ட்ராலஜியோட அந்த வீடியோ நல்ல வியூஸ் போகும். நான் பண்ணுவேன், அது வியூஸ் கம்மியா இருக்கும். பர்சனலைஸ் ரீடிங் எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா அது நடக்குதுன்னு எனக்கு வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க. வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. வணக்கமா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். சாமி சார்னா உங்களை சந்திச்சதுல கண்டிப்பா சாமி சார் மாலை போட்டிருக்கீங்க. உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கான டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள். நிறைய விஷயங்கள் இருந்தது கேட்கறதுக்கு. முதல்ல வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதை பத்தி கேட்கலான்னு சொல்லிட்டு. இப்போ டேரட் கார்ட் ரீடரா நீங்க வந்து ரீட் பண்றீங்க. அட் த சேம் டைம் இன்னொருத்தரும் இருக்காங்க, டேரட் கார்ட் ரீடரா இருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நான் கேட்கறேன். நீங்களேன் இது கூட ஆகும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டுறேனா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ நீங்களும் ஒரு பதில் சொல்றீங்க, இன்னொருத்தர் இல்லைங்க நீங்க கட்ட மாட்டீங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா? இப்போ நீங்க கேட்கக்கூடிய ஒரு 2 நபர் ஒரு கரெக்டான சைக்கிக் எபிலிட்டியோட இருக்கிறாங்க, ட்ரூவா இருக்கிறாங்க அப்படின்ற போது 2 பேருமே சேம் ஆன்சர் தான் கொடுப்பாங்க. எக்ஸாக்டா அதே மாதிரி ஆன்சர் வராது. இப்போ இருக்குன்னா இருக்குன்னு வரும். அது எப்படி இருக்குன்றது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அது எந்த மாதிரி வந்தா இருக்கும்ன்றது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கேட்டகரி. இப்போ 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த எபிலிட்டி குறைவு, ஃபேக்கு அந்த நம்ம ஒரிஜினல் வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து இவங்க இல்லைன்னுவாங்க, இவங்க இருக்குன்னுவாங்க. ஸோ அப்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நீங்கள் நான் வீடு கட்டுவேனான்னு கேட்குறத விட உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு இந்த 2 பேர்கிட்ட என்னால் வீடு கட்ட முடியுமா இந்த வாழ்க்கையில், இப்போ இருக்கிற இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு சொந்த வீடு அமையுமா, அப்படி ஒரு பிரார்த்தம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதுல 2 பேர்ல ஆல்ரெடி உங்களுக்கு வீடு இருக்குதா வச்சுட்டுதான் நீங்க கேக்குறீங்க. ஆமா. சோ அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, உண்மையா இருக்கிறவங்க இருக்கு, உங்களுக்கு அந்த பிரார்த்தம் இருக்கு இந்த ஜென்மத்துல, நீங்க வந்து லோன் எடுத்து கட்டியிருக்கலாம், எப்படியா இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த வழியில நீங்க அந்த வீடை உங்களால அடைய முடியும்ன்றது கூட அவங்களால சொல்ல முடியும். ஸோ அது வந்து அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரூவா வந்துருது ஆன்சர். இந்த பக்கம் அப்போ குறைவா இருக்கிறவங்க கட்டவே முடியாதுன்ற போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தான் ஒரு சொந்த வீடு இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். இப்போ சைக்கிக் எபிலிட்டி கரெக்டா பியூரா இருக்கிறவங்க அப்ப அவங்க சொல்றது கரெக்டா அங்க வந்து நடக்கும். இங்க அது இல்லாதவங்க அதை எடுத்து பண்ணும் போது ஸோ அவங்க சொல்றது தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டேரட் கார்ட் ரீடர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய விதமா சொல்றாங்க. இப்போ அவங்கள தாண்டி சாரா மேம் இந்த ஒரு விஷயத்துல நான் யூனிக், இதுல எனக்கு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரினா நீங்க இது சொல்லுவீங்க? பொதுவா வந்து என்னுடைய கிளைண்ட்ஸா இருக்கட்டும், என்னுடைய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து, நீங்க பேசினாலே எங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கு. நீங்க பேசினாலே சில விஷயம் நடந்துருது. ஜென்ரல் ரீடிங் பார்ப்பாங்க, அதாவது வீடியோல பார்ப்பாங்க. வீடியோல பார்த்த ரீடிங் உண்மையா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பர்சனலைஸ் ரீடிங் எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா அது நடக்குதுன்னு எனக்கு வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க. நீங்க சொன்னீங்க அந்த வீடியோல எனக்கு நடந்துருச்சு, அது ஒரு யூனிக்கா வந்து கொண்டு வருவாங்க. மற்றவங்க கிட்ட நாங்கள் பர்சனலைஸாக ரீடிங் எடுத்து கூட நடக்காத விஷயம் நீங்கள் ஜென்ரல் ரீடிங்கில் பொதுவாக சொல்கிறீங்க, அது நடக்குது. ஸோ அண்ட் உங்ககிட்ட பேசினா பாசிட்டிவாக இருக்குது. நிறைய பேர் வந்து பேசுறதுக்குனே புக் பண்ணுவாங்க எனக்கு. கொஸ்டின் பெருசாக இருக்காது, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் ஒரு 30 மினிட்ஸ் பேசுறதுக்காகவே புக் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேசி முடிக்கும் போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய அந்த யூனிக்னஸாக நான் பார்ப்பேன். ஏன்னா சொல்கிறவங்க அதை நிறைய சொல்லுவாங்க. மற்றவங்க கிட்ட நான் எடுத்திருக்கேன், டேரோ ரீடிங் எடுத்தேன், மற்ற இடத்துலலாம் போனேன், எனக்கு எந்த ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை, உங்ககிட்ட எடுத்தேன், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இனிமேல் நீங்கள் சொன்னது நடக்க போகுதோ இல்லையோ, ஆனால் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் நான் யூனிக்காக பார்ப்பேன். ஓகே. இப்போ நான் ஏஞ்சல் மெசேஜ் இதெல்லாம் பிலீவ் பண்றவங்க என்னோட நட்போட்டாரத்தில் இருக்காங்க. நான் டீ சாப்பிட்டு இருக்கும்போது யதார்த்தமா ஒரு கிளாஸ் இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. இட் ஹேப்பன்ஸ், இது எல்லா பக்கமும் நடக்கிறதா. பட் ஆனால் அவங்க என்னன்னா சென்டிமெண்டலா இல்லை, சம்திங் ராங், இது வேணாம் அப்படின்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க.
இப்போ நீங்க அதை பிலீவ் பண்றீங்க ஏஞ்சல் மெசேஜ் டேரட் கார்ட் ரீடர்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கோயின்சிடென்ட்டா நடக்கிறத அது இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்க அதை நம்புறீங்களா? எல்லாத்துக்குமே வந்து குதர்க்கமா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது நடந்ததுக்கு இதான் காரணம், இதுக்கு இதான் காரணம்னா அப்ப நம்ம வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கையை லேர்ன் பண்றதுல தான் இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய உயிர் மூச்சு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணி தான் நம்ம மெச்சூரிட்டி ஆயிட்டே வருவோம். அப்போ ஒரு காஃபி கொட்டிடுச்சுன்னா அதுல நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. எதனால கொட்டுச்சு? இனிமே அது கொட்டாம இருக்கு என்ன பண்றது? அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கத்துப்போம். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு வந்து இது இதனாலதான் நடந்தது, இது இதனாலதான், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதனாலதான் நடந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸே நம்மளை வந்து டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளை டெவலப் பண்ண விடாது. பட் அது ஏன் ஆச்சுன்னு கத்துக்கிற அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியில நம்ம லேர்னிங் மைண்ட் செட்ல நம்ம வந்துட்டா, அதாவது ஒரு கத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல வந்துட்டா எதுவுமே நம்மளுக்கு வந்து தப்பா தெரியாது. ஒரு தர்ம சங்கடமாவும் தெரியாது, கெட்ட நேரமாவும் தெரியாது. அதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணி வரணும்ன்றது அந்த டெவலப்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஏஞ்சல் வந்து இந்த மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றது நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. இப்ப ஏஞ்சல்ஸ் வந்து நான் மெசேஜ் குடுக்கறது எதுக்குன்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றோம். அத வந்து நம்ம டைவர்ட் பண்ணணும். அந்த டைரக்ஷன மாத்தணும். அது சரி செய்யணும். அதுக்கு தான் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் தான் நான் நம்புவேன். நான் வந்து ஏஞ்சல் மெசேஜ் குடுக்குறதும், அது எப்பவுமே நான் ஒரு கைடன்ஸா தான் குடுப்பேன். இந்த நம்ம டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்னு முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டு வரவே முடியாது. அது ஒரு கைடன்ஸ் தான். ஆனாலும் நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து அது ஒரு ப்ரெடிக்ஷனா சொன்னா தான் அவங்களுக்கு வந்து அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப புதுசு. டாரோ கார்ட் ரீடிங் அந்த கான்செப்டே ரொம்ப புதுசு. நான் வரும்போதெல்லாம் சுத்தமா யாருக்குமே தெரியாது. இப்போ அஸ்ட்ராலஜிலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சேனல்ல பெரிய சேனல்ல பண்றேன்னா, அதுல வந்து அஸ்ட்ராலஜியோட அந்த வீடியோ நல்ல வியூஸ் போகும். ஏன்னா அதோட நாலேஜ் இருக்கு. நான் பண்ணுவேன், அது வியூஸ் கம்மியா இருக்கும். அந்த நான் வந்து டைம் சொல்றேன், ஒரு 3 இயர்ஸ் ஆடியன்ஸும் இருக்கும். குறைவான ஆடியன்ஸ். குறைவானதான். ஏன்னா தெரியாது மக்களுக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. ஏன்னா விஷயம் இருக்குன்னா தானே அதை சர்ச் பண்ணுவாங்க போயிட்டு. இப்ப ராசி பலன் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்ப எல்லாமே வரும். இது என்னன்னு சர்ச் பண்ணுவாங்க. தெரியாத விஷயத்த எப்படி யார் சர்ச் பண்ணுவா? ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தது. இப்போ நிறைய நாலேஜ் டெவலப் ஆயிருக்கு. இது வந்து நான் அரௌண்ட் ஒரு 50 சேனல்ஸ் கிட்ட நான் இது வந்து 3 இயர்ஸா அது ஒரு ஒரு போராட்டமாவே எடுத்து நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டுடியோல இருக்கோம். நான் அந்த காலகட்டத்துல போயிட்டே இருப்பேன். நான் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு கண்டினியூவா டெய்லி எனக்கு ஒரு சேனல் ஷூட் இருக்கும். இது அப்படியே அந்த ரேண்டமா கொண்டு வந்து இன்னைக்கு டாரோ ரீடிங்னு ஒரு நாலேஜ் வர்றதுக்கும், அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நான் என்ன என்னோட டேலண்ட் என்ன, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்களே இப்போ அதை கற்றுக்கிட்டு வீட்டில இருந்தே ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரதா இருக்கட்டும், இதை ஏர்னிங்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க சில பேருக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இதை ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுல அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் எங்கேயும் வந்து சொல்ல மாட்டேன், இது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ உங்ககிட்ட சொல்றது கூட அது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இப்பயும் சொல்லலைன்னா ஸோ அது வந்து நம்ம இது வேற மாதிரி கூட டைவர்ட் ஆகும். அதனால சொல்றேன். ஓகே. எந்த ஒரு பிலீவ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால நம்பியிருப்பாங்க. இப்போ ஆஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், ஆன்மீகம் மற்றும் எதுவா இருந்தாலும். இப்போ டாரோ கார்ட் ரீடர்ல பொறுத்தளவுக்கு இந்த ஒரு மூமெண்ட் நடந்தனால தான் நான் நம்புனேன். மத்தவங்களுக்கும் நான் இது சொன்னேன். அது ப்ரெடிக்டபிளா இருந்தது. கரெக்ட்டா நடந்தது அப்படின்ற மூமெண்ட் உங்க லைஃப்ல இருக்கா? எக்ஸாக்ட்டா ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. நிறைய நடந்திருக்கு. ஸோ 1, 2னா நம்ம வந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நடந்திருக்கு. பேபி பர்த் கூட அதுல வந்து நடந்திருக்கு. ஒருத்தவங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அது அந்த மாதிரி மெடிக்கல் இதெல்லாம் பண்ணிட்டு முடியாதுன்ற ஒரு பட்சத்துல இருந்தாங்க. இல்ல இந்த டைம் இந்த வருஷம் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆயிட்டு அதுவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஜெண்டர் பேபியே கிடைச்சது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ என் லைஃப்லயே நிறைய அது வந்து நடக்கும். நானே ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு எங்க இதெல்லாம் நடக்க போகுது, இல்ல இந்த பர்சன் நம்மளுக்கு என்ன இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ண போறாங்களா, என்ன பெட்ரேல் துரோகம் பண்ண போறாங்களா, நான் அப்படி இப்படி வருது அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அது அங்க நடக்கும். ஸோ அது நடக்கும்போது அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு ஒரு விஷயமும் இப்படி நம்ம லைஃப்ல நடக்கும்போது தான் ஓகே, இந்த கார்டுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. பட் அந்த மேஜிக்ன்றது நம்மளோட கனெக்ஷனான ஒன்னா இருக்கும். கார்டு ரீடர் இப்ப ரீட் பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் ஹையா இருக்கோ அப்ப அந்த கார்டோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா ஒரு கார்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல 100 விதமான அர்த்தங்கள் இருக்கும். 100 விதமான அர்த்தங்களும் நம்ம ஒருத்தர் கொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு எந்த அர்த்தத்தை கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுக்கணும்.
அப்பதான் அவங்களுடைய சொல்யூஷன் கிடைக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ அப்ப அந்த கரெக்டான அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு எபிலிட்டி இருக்கணும். ஸோ இது வந்து நான் இப்படிதான் பார்ப்பேன். ஓகே. நான் அதான் கேட்க வந்து அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ம். இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலராவும் இருக்கீங்க. நீங்க வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. நீங்களும் பாசிட்டிவா இருப்பீங்க. இப்போ நீங்க டாரோ கார்ட் ரீடர்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவா கார்ட்ஸ் வரலாம். நீங்க அந்த சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கு, நெகட்டிவா விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விபத்து ஏற்படலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னா அது எப்படி நீங்க சொல்லுவீங்களா இல்ல அதை தவிர்த்துருவீங்களா? ஏன்னா பாசிட்டிவாவும் நீங்க இருக்கணும் அட் தி டைம். ஆமா. ஸோ இது ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா? அது எப்படி? இப்போ நீங்க உங்களுக்கு இது விபத்து ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, விபத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ம். இன்னைக்கு நீங்க வண்டி எடுக்காம இருங்க, இன்னைக்கு நீங்க இங்க போகாம இருங்க, இன்னைக்கு வீட்ல இருந்து ஏதாவது பூஜை வேலையோ இல்ல பக்தி சம்பந்தமான வேலையோ வழிபாட்டு முறையோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ வீட்ல இருந்தபடியே செய்யுங்க. அப்படிதான் வார்ன் பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ அது நெகட்டிவா இதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாலே அது அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்மள நம்பி வராங்க. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அது தெய்வ வாக்காவே சில பேர் எடுத்துப்பாங்க. உனக்கு அப்ப விபத்து நடக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா, அத நம்ம அவங்க ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வச்சுருவாங்க. ஸோ சும்மா ஒரு பக்கத்து கடைக்கு போனா கூட அந்த ஒரு மைண்ட் செட்லயே போயிட்டு ஒரு ஸ்டேபிள் இல்லாம அத அவங்களே உருவாக்கிடுவாங்க. ஸோ அதனால எப்பவுமே அத வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஈவன் அந்த மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒரு நோயாளி கிட்ட கூட நீங்க மீண்டு வந்துருவீங்க அப்படின்ற ஒரு பூஸ்டப் எனர்ஜி குடுக்கறதால அவங்களுக்கு மரணம் வராதா அப்படின்றது விஷயம் இல்ல. இன்னும் எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவங்க வாழ்நாள, அதுதான் விஷயம். ஸோ அதனால எப்பவுமே அதை பூஸ்ட் பண்ணணும். ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அந்த அவேர்னஸ் கொண்டு வரணுமே தவிர்த்து அவங்கள பயமுறுத்தக்கூடாது. இப்போ நான் கேட்டிருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகுமா இல்ல வீடு ஆகுமா, இதுல வந்து நான் வந்து நல்ல நிலைமையில வருவேனா, ஹாப்பியா இருப்பேன். இது வந்து நான் ஜென்ரலான ஒரு கேள்வி. இப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. மனசு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கு. இன்னும் எமோஷனலான சில விஷயங்களா இருக்கு. குழந்தை இல்லாம இருப்பாங்க, ஒரு ஏக்கத்தோட வருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு நீங்க இது சொல்றது நான் நடத்துறேங்க, அதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்றது இப்போ ஒரு ஜாதகமா இருக்குன்னு வைங்களேன், உங்களோட அந்த கட்டம் அதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்றாங்க, அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க. இப்போ நீங்க சொல்றதுன்றது வெளியிருந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஃப்ளூக்ல இவங்க சொல்றாங்களா, அது எப்படி இது சாத்தியமாகும்? அவங்களுக்கு தோணுது சொல்றாங்க, ஜஸ்ட் அந்த டைம்ல வர கார்டுல சொல்றாங்க, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஆடியன்ஸா ஒரு கேள்வி வைக்கலாம் இல்ல அவங்ககிட்ட, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அப்படி பார்த்தா ஆஸ்ட்ராலஜியும் ஃப்ளூக்ல சொல்ற மாதிரி ஆயிடும். இப்போ அந்த கட்டம் வச்சு பாக்குறது ஒருத்தவங்களுக்கும் ஒரு கட்டம் மாறும். இப்ப வந்து துலாம் ராசியில இருக்கிற 10 பேர் நிக்க வச்சா அவங்களுக்கு ஒரே மாதிரியான கட்டமா இருக்கும். தசாபத்தியாக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அப்ப எப்படி துலாம் ராசிக்கு மொத்தமா சொல்றாங்க? சோ அது வந்து அந்த ஒரு எனர்ஜி அந்த ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவா இப்படிதான் இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு அது இன்னும் டீடைல்டா இன்டெப்தா போனோம்னா பர்சனலா அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கான சொல்யூஷன் பரிகாரம் எல்லாமே கிடைச்சிரும். இதுவும் அதே பேட்டர்ன் தான். இப்போ இந்த டைம் இப்போ 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுல. மேபி இப்போ 15 20 தெரியல. சரிங்களா? ஆமா, இவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மள வந்து பார்க்கக்கூடியவங்க எவ்வளவு ஒரு 20,000 30,000 பாக்குறாங்களா? நம்ம ரொம்ப வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்ல வேணாம். 20,000 30,000 பாக்குறாங்களா? அவங்களுக்கான எனர்ஜி தானே அதுல இருக்கு. நம்ம ஒன்னும் 10 கோடி பேருக்கும் இந்த எனர்ஜி தான் இருக்கும் நம்ம சொல்லலையே. இப்போ வந்து 8 மணி ஆயிடுச்சுன்னா பசிக்க ஆரம்பிக்கும். உலகத்துல எத்தனை பேருக்கு பசிக்க ஆரம்பிக்கும்? கணக்கே இல்லைல்ல. அப்ப எல்லாரும் அப்ப அந்த டைம்ல ஒரே குறிப்பிட்ட எனர்ஜில தானே இருக்கிறாங்க. இதுதான் பாயிண்ட். சோ அப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குற டைம்ல நீங்க குறிப்பிட்ட சில பேர் இந்த எனர்ஜில தான் இருக்கிறீங்க. இந்த வீடியோ பாக்குற சில பேர் நீங்க இந்த எனர்ஜில தான் இருக்கிறீங்க. அப்ப இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கானதுதான். நான் முன்னாடி சொல்லும்போது ரெசனேட் ஆச்சுன்னா அதை எடுங்க. அதுதான் பைல் செலக்ஷன் கொடுக்கறது. உங்க எனர்ஜிக்கான பைல செலக்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுதான் நம்ம வந்து அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது. நீங்க இதை தான் பார்க்கணும்னு இல்லை, இன்னும் 2 இருக்கு, அது பாருங்க. அதுல எது கனெக்ட் ஆகுதோ அதை எடுங்க. சோ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு புரிதல் வருது, நீங்க ஆறாவோட எனர்ஜியோட கனெக்ட் பண்றீங்க. ஆமா. ஓகே மேம். இவ்வளவு நேரம் நான் கேட்ட விஷயத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்க வந்து தெளிவா பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு எனக்கு, கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதான். நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி.